சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் சில வாரங்களாக தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி வடகரை சிவாலயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 19வது திருத்தலமாக விளங்கும் திருநின்றியூரில் உள்ள லக்ஷ்மிபுரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு தேவர்களும் ஏனைய தெய்வங்களும் நித்தமும் தொழும் நிகரற்ற இறைவன் வீற்றிருக்கும் ஆலயமாகும் இது. உலக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தும் ராஜபோகங்களை அள்ளித்தரும் அருள்மிகு பதியாகவும் விளங்கும் புண்ணிய பூமி இதுவாகும். இங்குள்ள இறைவனை செல்வத்தின் அதிபதியாகிய திரு என்ற மகாலட்சுமி பூஜித்து வழிபட்டுள்ளார். ஆதியில் திருமாலின் திருமார்பில் நீங்காமல் இருக்கும் வரம் வேண்டி அலைமகள் லக்ஷ்மி தேவி இங்குள்ள ஈசனை வழிபட்டு வரம் பெற்றதாக தலப்புராணம் தெரிவிக்கின்றது. எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் செல்வத்திற்கும் தம்பதி ஒற்றுமைக்கும் ஒரு குறைவும் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது. ஜமத்கினி மகரிஷியின் மகனான பரசுராமன் தன் தந்தையின் சொல்படி தாயை கொன்ற தோஷம் நீங்குவதற்காக இத்தலத்தில் வழிபட்டு மன அமைதி பெற்றார். ஜமதக்னியும் இந்த பாவத்திற்கு விமோசனம் வேண்டி சிவனை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சிவன் இருவருக்கும் காட்சி தந்து அருள் செய்தார். இத்தல இறைவனை நாள் ஒன்றிற்கு ஒரு வேலி நிலத்தின் வருவாயை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பரசுராமர் எண்ணமாக இருந்தது. எனவே அவர் 300 வேதியர்களோடு இங்கு வந்து தங்கினார். மேலும் 360 வேலி நிலத்தை நீர்வார்த்து வளர்த்து அதில் வரும் விளைச்சல் வருவாயை கொண்டு இத்தல ஈசனுக்கு வழிபாடுகளை செய்து வந்தார். இதையடுத்து பரசுராமருக்கு இத்தல இறைவன் திருவடி பேறு வழங்கி அருளினார் என்றும் தலப்புராணம் எடுத்துரைக்கின்றது. இது தவிர பசு ஒன்று தனது மடிப்பாலை பொழிந்து இத்தல பெருமானை வழிபட்டு அவர் திருவடி புகுந்துள்ளது. இந்திரன் இந்த இறைவனை வணங்கி வழிபட்ட பின்பு இந்திரலோகத்தை ஆட்சி செய்யும் உரிமையை பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அந்தணர்கள் மிகுந்திருந்த இந்த திருநின்றியூர் ஈசனை சித்தர்களும் தேவர்களும் பலரும் வணங்கி பேறு பெற்றுள்ளனர். இனி இத்தல வரலாறை நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் பிரம்மஹத்தி தோஷத்தால் கோச்செங்கட் சோழன் என்னும் மன்னனுக்கு சித்த பிரம்மை ஏற்பட்டது. அதற்கு பரிகாரம் செய்வதற்காக அந்த மன்னன் தினமும் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு அரண்மனை திரும்புவார். அப்பொழுது திருநின்றியூர் காடாக இருந்தது. காட்டுப்பகுதியான அந்த இடத்திற்கு அருகே வரும்பொழுது மன்னன் முன்பாக அரண்மனை காவலர்கள் பிடித்திருக்கும் தீவட்டி அணைந்து போவது வாடிக்கையான ஒன்றாக இருந்துள்ளது. இதனை கவனித்த மன்னன் அந்த இடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்தான். ஒரு நாள் பகல் வேளையில் அந்த வழியாக மன்னன் வந்தான். அப்பொழுதும் தீவட்டிகள் அணைந்து போயின. மேலும் அந்த அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே பசு ஒன்று வானத்தில் வந்து இறங்கியதையும் சிறிது நேரம் கழித்து அந்த பசு மீண்டும் வானத்தை நோக்கி பறந்ததையும் கவனித்தான். இதை அடுத்து காட்டுப்பகுதியை சுத்தப்படுத்த காவலர்களுக்கு மன்னன் உத்தரவிட்டான். அதற்கான பணியை காவலர்கள் தொடங்கினார்கள். அப்பொழுது ஒரு காவலாளி பாறையில் கடப்பாறையால் குத்திய பொழுது அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளிவந்தது. அந்த இடத்தை மன்னன் உற்று நோக்கினான். அங்கு ஒரு சுயம்புலிங்கம் இருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்து லிங்கத்தின் மீது ஆலயம் எழுப்பி, அதாவது மாடக்கோவிலை எழுப்பி தினமும் வழிபாடு செய்து வந்தான். இதன் விளைவாக செங்கட் சோழனின் சித்தப்பிரமை முற்றிலும் நீங்கி நிவாரணம் கிட்டியது. இதுவே இந்த ஆலயத்தின் தல வரலாறு ஆகும். மேலும் இங்கு காலை, நண்பகல், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் அகத்திய மாமுனிவர் இந்த பரமனை பூஜித்து பொதிகை மலையில் வாழும் பேறு பெற்றார். திருமால், பிரம்மதேவர் ஆகியோர் சில மந்திரங்களால் இத்தல இறைவனை வாழ்த்தி பல வரங்களை பெற்றுள்ளனர். இவை அனைத்திற்கும் சான்றாக விளங்குவது சுந்தரரின் தேவார பாடல்கள் ஆகும். இத்தல இறைவனை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும் சுந்தரர் 2 பதிகங்களும் பாடியுள்ளார்கள்.
இனி ஆலய அமைப்பை நாம் பார்க்கலாம். ஆலய அமைப்பு ஊரின் உள்ளே நாலாபுரமும் மதில்கள் சூழ ஆலயம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. அழகிய 3 நிலை ராஜகோபுரம், அதன் உள்ளே சென்றால் பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது. சில படிகள் ஏறி சென்றோமானால் மகா மண்டபம் காணப்படுகிறது. அதன் வலப்புறம் அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. தெற்கு நோக்கியபடி நின்ற திருக்கோலத்தில் உலக நாயகி அம்மன் அருள்பாலிக்கிறார். லோகாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார். கருவறையில் கிழக்கு நோக்கியபடி அருள்பாலிக்கிறார் லக்ஷ்மிபுரீஸ்வரர். மகாலட்சுமீஸ்வரர் என்றும் இறைவனை அழைக்கிறார்கள். ஏனென்றால் லக்ஷ்மி தேவி வழிபட்டு பெயர் பெற்றதால் இந்த பெயர் வந்துள்ளது. கடப்பாறை பட்டத்தில் ஏற்பட்ட காயத்தை இன்றும் நாம் பானத்தின் சிரசில் காண முடியும். இறைவனையும் இறைவியையும் வழிபட்ட பின்னர் ஆலயம் வலம் வந்தோமானால் தேவகோஷ்டத்தில் உள்ள மூர்த்தங்களை தரிசிக்கலாம். மேற்கு திருமாளிகை பக்தியில் ஜமத்கனீஸ்வரர், பரசுராமேஸ்வரர், சுப்பிரமணியர், சமயக்குறவர்கள் 4 ஆகியோரது சிலை உருவங்கள் உள்ளன. மகாவிஷ்ணுவும் கஜலட்சுமியும் தனி அழகோடு ஆலயத்தில் உள்ளார்கள். ஆலய தென்மேற்கு மூலையில் கணபதி சன்னதியும் வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. தல விருட்சமாக விளாமரமும் தல தீர்த்தமாக நீல மலர் பொய்கையும் விளங்குகின்றன. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த ஆலயம் இதுவாகும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலங்களில் இதுவும் ஒன்றாகும். செல்வ செழிப்பு உண்டாக இங்குள்ள இறைவனுக்கு லக்ஷ்மி கோபம் செய்தால் நன்மைகள் நடைபெறும். ஹோமத்தில் தாமரை இதழில் தேனூற்றி யாக குண்டத்திற்குள் இட வேண்டும். மேலும் குழந்தை பேறு இல்லாதவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பெறுகின்றனர். திருநின்றியூர் இறைவனை வழிபட்டால் அச்சம், பாவம், கேடு, நோய் யாவும் நீங்கும் என்பது சம்பந்தர் வாக்காகும். இத்தல பற்றிய அன்பர்களை வினைகளும் பாவங்களும் அண்டாது என்பது திருநாவுக்கரசரின் திருவாய் மொழியாகும். கோச்செங்கட் சோழன் இத்தல கடந்து செல்லும் பொழுது விளக்கின் திரி அணைந்ததால், திரி எரிவதை நிறுத்தியதால் திருநின்றியூர் என்றும், அன்னை மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமி திரு என்பால் மகாலட்சுமியை குறிக்கும். இங்கு வழிபட்டுள்ளதால் திருநின்ற ஊர் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள நவகிரக சன்னதியில் 9 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டு நிற்கிறார்கள். இந்த அமைப்பு வேறு எந்த கோவிலிலும் நாம் காண முடியாத ஒரு அரிய காட்சியாகும். இத்தலம் மயிலாடுதுறையில் இருந்து சீர்காழி செல்லும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் உள்ளது. நாம் இத்தலத்து இறைவனை பிரார்த்தனை செய்து அனைத்து வளங்களும் பெற்று அருள் பெறுவோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலரடியார், அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலரடியார், நிச்சம் ஒரு நோயும் இலர் தாமுன் நின்றியூரில், நிச்சம் ஒரு நோயும் இலர் தாமுன் நின்றியூரில், நச்சமிடருடையார் நறு கொண்டை நயந்தாளும், நச்சமிடருடையார் நறுங்கொண்டை நயந்தாளும், பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே, பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே. திருச்சிற்றம்பலம்.